வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 6 வருஷம் கழிச்சு நம்ம கம்பேக் கொடுக்குறோம். ஸோ யூடியூப்ல நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். வீக்லி ட்வைஸ் பிளாகிங் அந்த மாதிரி வித்தியாசமாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு நான் சொல்லாமல் கொள்ளாமல் யூடியூப்பை விட்டு போயிட்டேன். அப்போது நம்மளுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 2000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது சின்ன நம்பர்ஸ் கிடையாது எனக்காண்டி, இது ரொம்ப பெரிய நம்பர்ஸ். பிகாஸ் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் சேர்ந்து ஹியூஜ் அமௌண்ட்டான அக்கௌண்ட்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ. அண்ட் யூடியூப்பை ஏன் விட்டுட்டு போயிட்டேன். அப்போ எனக்கு ஏஜ் 20 to 21 இயர்ஸ். எது இன்ட்ரெஸ்டிங்காக தோணுதோ அங்கே நம்ம போயிடுறது. யூடியூப் இருந்துச்சு. ஸோ அப்போ யூடியூப் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க, யூடியூப்ல வீடியோ போட்டால் அப்படி ஆகும் அப்படி ஆகும். அப்படி நானும் உள்ளே புகுந்து சரி பண்ணலாம், என்ன ஆக போகுது. மொபைலை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். மொபைல் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது மொபைலில் தான் எடிட்டிங் பண்ணுவேன், எல்லாமே மொபைல்லே தான் பண்ணுவேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் தான் நம்ம ஒரு 6 வருஷத்தில் நம்ம டிகிரியை முடித்தோம். டிப்ளமா, டிகிரி, அப்புறம் எனக்கு ஒரு ஐடியில் ஒரு ஜாப் கிடைச்சிது. அப்படியே லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஐடி ஜாப்ல ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் இருந்தேன். ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், எஸ்ஐபி அதெல்லாம் பண்ணி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, லாஸ் வந்துச்சு. அது எனக்கு பத்தலை. நான் என்ன பண்ணேன்னா எஃப்என்ஓல இறங்க ஆரம்பித்தேன். நம்மளுக்கு பைசா உடனே கிடைக்கணும். ஓகே சரி போடுவோம், எஃப்என்ஓல என்னதான் ஆகுதுன்ட்டு பார்த்து கொஞ்சம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து எஃப்என்ஓல நான் இறங்கினேன். எஃப்என்ஓல இறங்கின உடனே வந்துச்சு கொஞ்சம் ஒரு 500,000 கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நல்லா செமையாக இருந்துச்சு. நல்ல பைசா வருது, இன்னும் பெரிய அமௌண்ட்டை போடும். 10 நாளில் வந்த பைசா ஒரே நாளில் முடிச்சு விட்டாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம ஒழுங்காக ரிசர்ச் பண்ணலை, படிக்கலை. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு நம்மளுக்கு ஒழுங்காக தெரியலை. இதில் என்ன சொல்ல வரேன்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ இது அட்வைஸ் தான், ஜஸ்ட் எதுவும் ஸ்டாக் சஜஷன் எதுவும் கிடையாது. ஐடியில் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேலரி வரும், சேலரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது டோட்டலாகவே ஒரு வேற பாத்தில் போயிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்த உடனே அந்த யூடியூப் அது ஒரு சைடில் போயிட்டு அப்படி ஆகிட்டு போச்சு. அதனால யூடியூப்பை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த கேப்பில் நிறைய ஆச்சு. ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஒமான் போவதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, மஸ்கட் வெளிநாட்டுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கேயும் நான் போனேன். அங்கே போய் ஒரு 20 days எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ தனியாக இருக்க முடியல, அங்கே வீடை விட்டுட்டு தனியாக இருக்க முடியல. அங்கேருந்து ஒரு ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் ஏன் திரும்பி யூடியூப்க்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு லைவாக இருக்கும். மீன்ஸ் சும்மா யாரு என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் நினைக்காம சும்மா வாடா பார்த்துக்கலாம், எங்கே வேணாலும் வீடியோ எடுக்கிறது. அது பீச்சாக இருக்கட்டும், பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், நான் சும்மா அங்கே வீடியோ எடுப்பேன். மைக்கெல்லாம் வச்சுருப்பேன். மைக்கெல்லாம் அப்படியே கொண்டுட்டு போவேன். அப்படியே பப்ளிக்கில் ரோடில் நடந்து போயிட்டு சும்மா வீடியோ எடுத்து பிந்தாஸாக போட்டுகிட்டே இருப்பேன். நான் மிஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம ஒரு இப்போ மெச்சூரான ஒரு காயா இங்கே வந்திருக்கோம். பழைய கார்த்திகை நம்ம இந்த வீடியோவில் இனிமே பார்க்க முடியுமான்னு தெரில. பட் நான் ட்ரை பண்ணுவேன். ப்ளஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கார்த்திக் ஏன் யூடியூப்ல வீடியோ போட மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு. நிறைய லெசன்ஸ் இருக்குது, நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண என் கூட சப்போர்ட் பண்ண நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். நிற்பீங்க. இது ஒரு கம்பேக் மட்டும் இல்லாமல் இது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ஒரு பிகினிங் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். லவ் யூ ஆல் கைஸ். மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அது வரைக்கும் விடைபெறுவது கார்த்திக். See you.